அரிசி ஊற வச்சு அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணியாரத்துக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. குழி பணியாரம் பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இன்றைக்கி ஸ்வீட்டில் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி. நினச்ச மாத்திரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அரிசி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கப் அவல் மட்டும் இருந்தால் போதும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் ஒன்று ஒன்று கடி பிடிச்சல ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு அவல் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன், சம்பா அவல். இந்த அவலோட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் இருந்து ஊறட்டும். அதுக்குள்ளால மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானோன்னு நறுக்கி வச்ச தேங்காய், தேங்காய் ஓரளவுக்கு பொரிஞ்சாச்சு. இப்போ முந்திரியை கட் பண்ணி அதுவும் போட்டுடலாம். ரெண்டும் நல்லா வறுப்பட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் முந்திரி வறுத்ததை அவலோட மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கப் அவல் எடுத்துருக்கோம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஏலக்காவும் ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் சுக்கு, இதை பொடிச்ச பொடி, ஒரு பிஞ்சு சமையல் சோடா, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பணியார மாவு அளவுக்கு இதை கலந்து எடுத்துக்கிடுவோம். நல்லா கனிஞ்சு பழுத்த வாழைப்பழம் 2 பழம், இதை மிக்சியில் அரைச்சி இந்த மாவோடு நம்ம சேர்த்துருவோம். வாழைப்பழத்தையும் அதோட சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குது. பணியாரம் சுட்டு எடுத்துடலாம். அவல் நல்லா ஊறினால உடனே சுட்டு எடுக்கலாம். பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எல்லா குழியிலையும் நெய் ஃபில் பண்ணிடலாம். நெய் சூடான உடனே பணியாரம் ஒன்று ஒன்றா விட்டுடலாம். மூடி போட்டுடலாம். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமாக வைங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அது குக் ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மாற்றி போட்டுடலாம். இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அரிசி அரைக்காமல் ஈஸியாக பண்ணுற ஒரு பணியாரம். பணியாரம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.